இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்க, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு. இப்போ இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்துக்கு நீங்கள் அந்த மலையை கடந்து போகணும்னா நீங்கள் இடையில ஒன்று கட்டணும், அதுதான் பிரிட்ஜ். கரெக்டாக இல்லைங்களா? இந்த காலத்தில் கட்டுற பிரிட்ஜை யோசிக்காதீங்க. கொஞ்சம் அந்த காலத்தில் பலகைகளை வைத்து இந்த தொங்குற பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி பிரிட்ஜ்? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்கள் நேரில் பார்க்கலனா கூட நான் சொல்கிறத உங்கள் மனதில் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே வாங்க, கற்பனை பண்ணுங்க. இப்போது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பலகையை வைக்கிறீங்க, ரெண்டாவது பலகையை வைக்கிறீங்க, மூணாவது பலகையை வைக்கிறீங்க. இந்த கீழ்ப்படிதல்ல ஒரு கீழ்ப்படிதலை இந்த வருஷம் இந்த மாதம் நான் கற்றுக்கொண்ட ஒரு கீழ்ப்படிதல் என்ன கீழ்ப்படிதல்னா, முடிவு வரை கீழ்ப்படுகிறது. பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நோட் வச்சிருக்கிறவங்க இந்த வார்த்தை எழுதுங்க, தமிழ் தெரிஞ்சவங்க எழுதுங்க. முடிவு வரை கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு பிரிட்ஜை நீங்கள் கட்டும்போது 50% கட்டிட்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்களால் அந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. 80% கட்டிட்டு நிறுத்திட்டீங்கன்னா அந்த பக்கம் போக முடியுமா? 60% கட்டிட்டு நிறுத்திட்டீங்கன்னா அந்த பக்கம் போக முடியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய கீழ்ப்படிதல் முழுவதாக கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை போல இந்த உலகத்தில் உபத்திரவங்களினாலே பாடுகளினாலே அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டு எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்னா முடிவு வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அவர் முடிவு வரைக்கும் கீழ்ப்படிந்தனால தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பிரிட்ஜை போட்டிருக்கார். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் இயேசு வந்தாரு, மரியாள் வீட்டில் இருந்தாரு, கார்பெண்டரா இருந்தாரு, ஒரு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் இருந்தாரு, என்னென்னமோ. ஆனால் கடைசியாக சிலுவை கிட்ட வந்து ஏசு சாரி ஜீசஸ், சாரி பிதாவே, என்னால் முடியாது அப்படின்னு போயிருந்தாருன்னா அந்த பிரிட்ஜ் முழுமையாயிருக்காது. அதனால எந்த மனுஷனும் இங்கிருந்து அங்கே போயிருக்க முடியாது, எந்த ஆசீர்வாதமும் அங்கிருந்து இங்கே வந்திருக்க முடியாது. பரலோகத்தை ஒரு மனுஷன் ஆக்சஸ் பண்ணணும், பரலோகம் ஒரு மனுஷனுக்கு சமீபம் ஆகணும்னா அது என் இயேசு கட்டின கீழ்ப்படிதல் என்ற பிரிட்ஜ்னால தான். அல்லேலூயா, அல்லேலூயா.